இந்த ஆன்லைன் சூதாட்டம் ரம்மி ஆப்பில் விளம்பர தூதராக நடிச்சதுக்காக பிரகாஷ்ராஜுக்கு கோர்ட்லேருந்து சம்மன் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஐயா அந்த ஆப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த விளம்பரத்தில் நடிக்க நான் பணம் கூட வாங்கலை, அப்படியே நடிச்சுதான் தெரியாமல் நடிச்சேன்யா, என்னை மன்னிச்சிருங்கய்யான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா பால்குடி மறக்காத பச்சை குழந்தை பிரகாஷ்ராஜ், அவருக்கு எதுவுமே தெரியாது. அந்த விளம்பரத்தில் நடிக்கும்போது அவர் ஹோமா ஸ்டேஜில் இருந்தார். எப்படியோ கூட்டு போயிட்டு நடிக்க வச்சிட்டாங்க. உனக்கு கொஞ்சமாவது மக்கள் மேலேயும் சமூகத்தின் மேலேயும் அக்கறை இருந்திருந்தா இந்த மாதிரி கேடுகட்ட விளம்பரத்தில் நடிப்பியா? ஏன் ஒரு படத்தில் நடிக்க பல கோடி சம்பளம் வாங்குறீங்க, அதுவும் பத்தலைன்னு இவன் கொடுக்குற எச்ச காசுக்கு போய் பிஏ தின்ட்டு இன்றைக்கி பல பேரை குழியில் தள்ளுறீங்களே, நீங்களாம் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முடியுமா? நீ சொல்கிற எல்லாமே வேத வாக்கா நம்மகிட்ட இந்த பைத்தியக்கார மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆடி ஊரை சுற்றி கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் பல பேர் செத்து போயிடுறான். இதனால் எத்தனை குடும்பங்கள் ரோட்டில் நிற்குது, எத்தனை குழந்தைகள் அனாதை நிற்குன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் தான். எனக்கு தேவை பணம். எந்த மாதிரி விளம்பரத்தில் வேணாலும் நான் நடிக்கிறேன், எனக்கு பணம் வேணும். நீ நடித்த படத்தை பார்க்க நாங்கள்லாம் உயிரோடு இருக்கணும்யா. இந்த மாதிரி கேடுகட்ட ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆட வச்சு எங்களை சாகடிச்சா அப்போ உங்கள் படத்தை எவன் பார்ப்பான்? ஒரு மனுஷன் ராஜ்கிரன் ஒரு மனுஷன் 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து ஒரு வேஷ்டி விளம்பரத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, வேட்டின்றது ஏழைகளும் விவசாயியும் கெட்டுறது. அந்த விளம்பரத்தில் நான் உன்ட்ட பணத்தை வாங்கிட்டு நடித்தேன்னா நீ ஒரு வேட்டிக்கு 50 ரூபா 60 ரூபான்னு ஏற்றிடுவேன். இதில் பாதிக்கப்பட போகிறது ஏழை மக்கள். ஆனால் அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் ராஜ்கிரண். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணணும், அவர்கிட்ட ஒரு டம்ளர் வாங்கி குடிக்கணும். அப்படியா திருந்தீங்களான்னு பார்ப்போம். இன்றைக்கி பல பேர் எவன் கூப்பிட்டாலும் போய் நடிக்க போயிடுறது. காசு கிடைக்குதா, பீயை கூட கரைச்சி குடிச்சிருது மடக்குன்னு. கொஞ்சமாவது பொறுப்போடு இருங்க ஐயா. நல்லது கெட்டது இதை நீங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் சினிமாவில் கற்றுக்குறோம். சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் உண்மையாக இருப்பீங்கல்ல. நட்சத்திரத்தில் பண்ணுறது பூரா அட்டூழியம் அநியாயம். ஒருத்தர் என்னடானா பாம்ரா விளம்பரத்தில் நடிக்கிறான், ஒருத்தர் என்னன்னா கோட்டரை கையில் பிடிச்சி நடிக்கிறான், ஒருத்தர் என்னன்னா நகை அடை வைக்க கூப்பிட்றான், ஒருத்தர் என்னன்னா இந்த மாதிரி ரம்மியை டவுன்லோடு பண்ணு, அப்புறம் லூடோ ஆப் டவுன்லோடு பண்ணு. யாராவது ஒருத்தனாவது மக்கள் நல்லது சொல்கிறீங்களா? இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, அது தப்பு இருக்குது, இதில் ஹேக் பண்ணுறாங்க. ஏதாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு நிமிஷம் ஒதுக்கி மக்களுக்காக நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன், ஒரு வீடியோ வெளியிட்டேன், யாராவது ஒருத்தன் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஒரு நிமிஷம் நடித்தாலே பல கோடி லாஸ் ஆகிடுமே. நீங்கள் எதுக்கு மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்? மக்கள் எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை பணம் தான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கட்டின பொண்டாயிட்ட படுக்க கூட பணம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.